மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் அமைத்த கோவில்கள் காலம் கடந்து பராமரிப்பின்றி இடிந்த நிலையில் திருமேனிகள் மட்டும் இருக்கும் ஆலயங்களை உளவாரப் பணி செய்தும் சிலைகளை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்து வழிபாட்டிற்கு கொண்டு வருவதே தலையாய முதற்கடமையாய் இறைப்பணி செய்து வருகிறீர்கள். இது பெரும் தவ வாழ்வே. 30-40 கோவில்களுக்கு மேல் இந்த சேவை பணி செய்து சாதனை கொண்டிருக்கிறீர்கள். மாணிக்க வாசகரே தன் சுற்றத்தாருடன் மறு அவதாரம் கொண்டு அடியாராய் மண்ணில் வந்து இறைப்பணி செய்வதாய் நாங்கள் எண்ணுகிறோம். தினந்தோறும் 200க்கும் மேற்பட்ட பசியால் வாடுபவர்களுக்கு தேவையறிந்து பசியாற்றும் கலியுக தர்மர்கள் நடமாடும் அன்பு கூடங்கள். அன்புதானே எல்லாம் ஜீவராசிகளும் எதிர்பார்க்கின்றது. அன்பை விட அழகு வேறேதும் இல்லை இந்த உலகில். முதுகு வலியும் முட்டி வலியும் யாரிடம் சொல்லும் பொதி சுமக்கும் வண்டி மாடு. ஆழ்மனதை ஆடி அசைக்க வைக்கும் வழி நிறைந்த சொற்கள். அந்த சொற்கள் உங்களுக்கு புரிந்ததில் ஆச்சரியமில்லை. அதனால்தான் வாயில்லா ஜீவன்களுக்கு இரவு நேரத்தில் தெருவோர பிராணிகளுக்கு உணவளித்து படியளக்கும் பரமனானீர்கள். அது மட்டுமில்லை, ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி கல்லூரி கட்டணம், சீருடை, புத்தகங்கள், கல்வி சார்ந்த உதவிகள் அனைத்தும் செய்து அறம் வளர்க்கும் அரசர்கள் வாழும் இடமானது அன்புதானே எல்லாம் சேது அறக்கட்டளை. உயர் திரு சேதுபதி அவர்களை சமூக சேவகராக தேர்ந்தெடுத்து அகஸ்கரா விருது வழங்கி கௌரவிப்பதை பெருமையாக எண்ணுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.